Hi, hello, welcome to my channel, All Rounder Bala. எனக்கான வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கூப்பன் இன்கம்னா என்ன, எதுக்கு வந்து நம்ம அந்த கூப்பன் இன்கம்க்கு நம்ம வந்து பே பண்ணுறோம், எப்படி வந்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வரப்போகுது சரிங்களா, இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். கூப்பன் இன்கம்னா ஓவரால் என்னங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிளானில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அது என்ன பிளானில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது எப்படி என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி எஸ்பிஓ பற்றி ரெகுலராக நீங்கள் டெய்லி அப்டேட்டடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக அப்டேட்டடாக இருக்க முடியும். ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்களை போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூப்பன் இன்கம்னா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் சரிங்களா. கூப்பன் இன்கம்னா என்னங்கிற ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியணும் இல்லையா. இப்போ எஸ்பிஓ எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டில் தான் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா இருக்குங்க, நிறையா கேட்டகரிஸ் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா கம்பெனிஸ் வந்துட்டு இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு பிஸ்னஸில் நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருப்போம் சரிங்களா. அந்த வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குறது சரிங்களா. டிராஃபிக்னா ஒன்றுமே கிடையாது, நிறையா கஸ்டமர்ஸில் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்கள வந்துட்டு உள்ளே வர வைக்கிறதா வந்துட்டு டிராஃபிக்னு சொல்லுவாங்க, வெப்சைட் டிராஃபிக்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிராஃபிக்கை ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் கிடையாது, இதே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்பிஓட்ட கூட கொடுக்குறேன்னா அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க. நான் அவங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அந்த கஸ்டமர்ஸ் கூட போய் ரீச் பண்ணிவிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து ரீச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்மளுக்கு வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு எஸ்பிஓ வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாமே வந்து தான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கிடையாது, இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எஸ்பிஓ வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கூப்பன் இன்கம்னா என்ன, கூப்பன் இன்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா இது இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூப்பன் இன்கம்னா என்ன, கூப்பன் இன்கம்ல எப்படி இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஜென்ரலாக வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. கூப்பன் இன்கம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இவங்களாம் வந்துட்டு பிராண்டோட கூப்பன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணாவோ இல்லைனா ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாவோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கூப்பன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. அந்த கூப்பன் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து இன்டெரக்டாக வந்து அந்த பிராண்டுக்கு வந்து சேல்ஸ் தான் சரிங்களா. நிறையா கூப்பன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கூப்பன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது நம்ம ப்ராடக்ட் அவங்களோட வெப்சைட்டில் போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த கூப்பனை வந்து அப்ளை பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் சரிங்களா. இது வந்துட்டு கூப்பன், இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குற கூப்பனை வந்து நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். இதோட கேட்டகரி சரிங்களா. இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கூப்பனை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவோம் சரிங்களா. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு வேறு யாராவது வந்து சேல் பண்ணிடலாம் சரிங்களா. சேல் பண்ணுறது மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அதுலேருந்து ஒரு கமிஷனும் கிடைக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நிறையா வெப்சைட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாராவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதனால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது கூப்பன் இன்கம்னா என்ன, கூப்பன்னா என்னங்கிறது ஒரு பேசிக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ எஸ்பிஓ வந்து எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த கூப்பன் இன்கம் கொடுக்குறாங்க, எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி அந்த இதை வந்து வாங்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரின்னு சொன்னேன். இப்போ வந்து நான் செகண்ட் கேட்டகரியில் தான் சொல்கிறேன் சரிங்களா. எஸ்பிஓ வந்து செகண்ட் கேட்டகரியில் தான் வந்துட்டு வராங்க. இப்போ எஸ்பிஓ வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு கூப்பன் இன்கம் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா. கூப்பன் அதாவது அந்த கூப்பனை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து சேல் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா. இப்போ எல்லாருமே கூப்பன் வாங்கணுமான்னு கேட்டால் எல்லாருமே கூப்பன் வாங்க வேண்டியதில்லை. ஒரு சில பேர் மட்டும் வாங்கினா போதும். ஒரு சில பேர் அப்படிங்கிறது கிடையாது. கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி இன்கம், அதிகமாக இன்கம் கிடைக்கும். கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு தனியாக இன்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ கூப்பன் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறது நான் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கூப்பன் இன்கம்னா நம்ம எஸ்பிஐ எப்படி கொண்டு வராங்கன்னு ஒரு பேசிக் ஐடியாவோட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணி அந்த கூப்பனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. அதை வந்து நம்ம 3 மாதம் 90 நாள் நம்ம கையில் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம வச்சிருக்கிறது மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 மாதம் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. அதை நம்ம வச்சிருக்கிறது மூலமாக வந்துட்டு அதை வந்துட்டு நம்மளே வந்துட்டு வச்சுக்கலாம், இல்லைனா நம்மளே வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு
யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அப்படி இல்லைனா வந்துட்டு இது யாருக்காவது வந்து சேல் பண்ண முடியும். இது வந்து இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எஸ்பிஓ அதே மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாங்க. எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற வெப்சைட்டில் அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு இந்த கூப்பனை வந்து சேல் பண்ணிடுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூப்பன் இன்கம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கூப்பன் இன்கம் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ கூப்பன் இன்கம்னா என்னங்கிறது ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போது இந்த கூப்பன் இன்கம் மூலமாக எப்படி வந்துட்டு அந்த கம்பெனிக்கு வந்துட்டு சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதாவது மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அவங்களாம் நம்மளுக்கு வந்து அந்த கூப்பனஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். இது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த சேல்ஸ் நடக்குது. சரிங்களா, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ அது ஒரு இன்டைரக்ட் சேல்ஸ் தானே. அவங்க வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு இன்டைரக்ட் சேல்ஸ் நடக்குது தானே. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் அது மாதிரி தானே ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தான் வந்துட்டு எஸ்பிஓவும் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ அப்படி பண்ணுறது மூலமாக வந்துட்டு இன்டெரக்டாக வந்துட்டு சேல்ஸ் நடக்கும். டேரெக்டாகவும் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்துட்டு சேல்ஸ் நடக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி அந்த மற்ற கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, புது கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இன்டெரக்டாக சேல்ஸ் நடக்கும். சரிங்களா, இன்டெரக்டாக சேல்ஸ் வந்துட்டு கொண்டு வரதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க எஸ்பிஓ. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கமும் கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். இப்படி தான் வந்துட்டு இந்த கூப்பன் இன்கம் வந்து ஒர்க் ஆகுது. இது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு இப்படி தான் வந்து கூப்பன் இன்கம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஆனால் எஸ்பிஓ இப்படி தான் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒர்க் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சரிங்களா, அதில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வந்து அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது வரும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ பிளானுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து எஸ்பிஓ வந்து நம்மளுக்காக வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்ச நாள் அந்த கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு மட்டும் அவங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்க வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எஸ்பிஓ சொன்ன பிளான்ல என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல கொடுத்த பிளானு இப்போ கொடுத்த பிளானையும் வந்துட்டு நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் கலர் வந்துட்டு ட்ரைனிங்க்கு முன்னாடி, ஆரஞ்சு கலர் வந்துட்டு ட்ரைனிங்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த இன்கம் வரும்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் எல்லாருமே வந்து மஸ்ட்டாக அந்த கூப்பன் இன்கம் கட்டினா தான் வந்துட்டு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, இதை பற்றி தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு யூடியூப்பில் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எஸ்பிஓவை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு எல்லாத்துக்கும் இதாக இருந்துச்சு. சரிங்களா, எல்லாத்துக்குமே கடுப்பாக இருந்துச்சு. எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற பிளானில் எனக்கு ஒரு ஆதகம் இருந்துச்சு. சரிங்களா, பிளானை பார்க்கும்போது ஒர்க்கிங் பிளானை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் வந்துட்டு என்ட்ரி, அதாவது நம்ம இன்னும் எஸ்பிஓவே ஓப்பன் ஆகலை, 8 மாதம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வரும்போதே வந்துட்டு இப்போ வந்துட்டு 15,000 இல்லை 15,000 25,000 இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்களே அப்படிங்கிற வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. அது வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தீங்க. இதை பற்றி தான் வந்துட்டு நான் போன வீடியோவில் வந்துட்டு நான் இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோ இப்போ நீங்கள் ஐபட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரண்ட்டாக இந்த பிளானில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் 2 கேட்டகரி தான் இருக்குது. அதில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறமா வந்துட்டு ட்ரைனிங் பீரியடுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டு, ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறமா ஒரு அமௌண்ட்டு. அதே இது வந்து 2 கேட்டகரி ஆச்சா. 3வது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணாதான் வந்துட்டு இது வந்துட்டு இந்த கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து எல்லாருமே பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க பே பண்ணலாம். சரிங்களா, விருப்பம் இருக்கிறவங்க பே பண்ண மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா, அதுவே வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு விருப்பமே இல்லைப்பா, எனக்கு வந்து எஸ்பிஓவில் மட்டும் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா போதும், அப்படி எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தனியாக வந்துட்டு அவங்க பிளான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கொடுத்தா வந்துட்டு அதிகமாக இன்கம் கிடைக்கும். சரிங்களா, அதாவது இன்வெஸ்ட் பண்ணால் வந்துட்டு இன்கம் அதிகமாக கிடைக்கும். இது வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு நான் பே பண்ணவே இல்லை, எனக்கு ஏதோ ஒரு இன்கம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இன்கம் அமௌண்ட் வந்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது ஒரு பிளான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வந்து 10,000 கிடைக்குதுன்னா வந்துட்டு இதில் ஒரு 2,000 கிடைக்குது. சரிங்களா, இப்படி தான் வந்துட்டு அந்த பிளானில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளானை நான் மேலே வச்சுருக்கேன். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் வச்சு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோவில் வந்து ஒரு தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னப்பா எஸ்பிஓ வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா. அதில் என்ன இன்ப அதிர்ச்சி என்னென்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு வச்சுக்கிங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளானவே கொடுத்து இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதான் இன்பதிர்ச்சி. சொல்லப்போனால் இதுதான் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான அப்டேட்டும் கூட. ஃபர்தராக இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீ கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கனோட ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் போட்டு வீடியோஸ் உங்களுக்கு கூட கொடுத்து நோட்டீஸ் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் பாலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.